நம்ம இப்ப இருக்கிறது இருக்கந்துறை பஞ்சாயத்துல இருக்கோம். இருக்கந்துறை தான் ராதாபுரம் தொகுதியிலேயே அதிகமா குவாரிகள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இத்தனை குவாரிகள் இருந்த பிறகும் இன்னைக்கு இந்த இருக்கந்துறை பகுதியில இன்னொரு புதுசா ஒரு குவாரி கிரஷர் எல்லாம் இந்த பகுதியில வரப்போகுதுன்றாங்க. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் இருக்கு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அங்கேயும் தோட்டம் இருக்கு, சுத்தி சுத்தி விவசாய நிலங்கள் தான் இருக்கு. இந்த பகுதியில் உள்ள மக்கள் ஆடு மாடுகள் அதிகமா வச்சிருக்கிறாங்க. ஆடு மாடுகளும் இந்த பகுதியில தான் மேயுது. இது மட்டும் இல்ல, இந்த பகுதி மக்கள் மோர்சான்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட வரலாற்று சிறப்பு மிக்க அறிவியல் மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த முக்கோண அளவீட்டு தூணும் இங்க இருக்கு. இப்ப குவாரிக்காரங்க என்ன சொல்றாங்க, எங்களோட வாழ்வாதாரம் போயிடும், லாரிக்காரங்களோட வாழ்வாதாரம் போயிடும் எல்லாம் சொல்றாங்க. ஆனா குவாரி இன்னைக்குதான் அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனா காலங்காலமா இந்த பகுதியில விவசாயம் பண்ணிட்டு ஆடு மாடு மேய்த்துட்டு அவங்க இந்த பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 தொழில் 3 தொழில் கிடையாது, அதுதான் ஒரே தொழில். இப்ப இந்த பகுதியில இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள், இப்ப நாங்க இந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியுமா, ஆடு மாடு வளர்க்க முடியுமா அப்படின்லாம் கேட்டா, வளர்க்க முடியல, இங்க விவசாயம் பண்ண முடியாதுன்னு இந்த இடத்த வித்துட்டு போங்க அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க. இப்ப இவ்வளவு காலம் இந்த இடத்துல விவசாயம் பண்ணி கிணறு தோண்டி இவ்வளவு வேலை செய்துட்டு இனி இன்னொரு இடத்துல போய் அவங்க ஏதாவது செய்து பொழைக்க முடியுமா? அதை மட்டுமே நம்பி தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க இந்த விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு இன்னொரு தொழில் வளரணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. யாரும் யாருடைய தொழிலையும் அழிக்கிறதுக்கோ யாரும் தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ யாரும் செய்ய மாட்டாங்க. இப்ப இவ்வளவு விவசாய நிலங்களை வச்சுட்டு இப்ப இந்த மண் ரோடு வழியா தான் இந்த குவாரி லாரிகள் கிரஷர் லாரிகள் எல்லாம் போயாகணும். அப்ப ரூல் என்ன சொல்லுது, தண்ணியை தெளிச்சு 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 அந்த லாரிகளை கொண்டு போகணும், அப்போ இந்த விவசாய நிலங்கள்ல தூசி படியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல தண்ணி தெளிக்கிறதுக்கு ராதாபுரம் தொகுதியில எவ்வளவு தண்ணி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ராதாபுரம் தொகுதியில ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இந்த கல்குவாரிகள். இப்ப இருக்கிற இந்த எம்எல்ஏயாவது மக்கள் பக்கம் இந்த விஷயத்துக்காக நிப்பாரு அப்படின்னு சொல்லி நாம நம்புறோம்.